ஓட்டு 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 அப்படி நம்ம இன்னைக்கு போன ஸ்பாட் தான் சென்னைஸ் ஃபர்ஸ்ட் ஹைதராபாதி ஸ்டைல் மந்தி பிரியாணி. இட்ஸ் அவைலபிள் நியர் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் now. ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். உங்களுக்கு கார் அண்ட் பைக் ரைட் வீடியோ அப்புறம் ஃபுட் vlog வீடியோ எல்லாம் பார்க்க பிடிக்கும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் த வீடியோ அண்ட் சப்போர்ட் us. நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே? உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? சென்னையில் நம்ம நிறைய இடத்துல பிரியாணி ட்ரை பண்ணியிருப்போம். பட் மந்தி ஸ்டைல் பிரியாணி ரொம்ப சில பிளேசஸில் மட்டும்தான் கிடைக்குது. அதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா அது ஜைட்டூன் ரெஸ்டாரண்ட். பட் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைஸ் ஃபர்ஸ்ட் ஹைதராபாதி ஸ்டைல் மந்தி அப்படின்னு போர்டில் வேறு வச்சுருந்தாங்க. நிஜமாவே இதுதான் சென்னைஸ் ஃபர்ஸ்ட் ஹைதராபாதி ஸ்டைல் மந்தியா? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்க்கணும். ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அன்னைக்கு நாங்கள் போய் மாட்டின இடம் தான், போய் சாப்பிட்ட இடம் தான் எஸ்ஏ ஹைதராபாதி மந்தி ரெஸ்டாரண்ட். உள்ளே போனது ஆம்பியன்ஸ் எல்லாம் அடேங்கப்பா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸாக வேறு இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸ்னா உள்ளே இருந்து 4 வெயிட்டர்ஸ் தவிர நாங்கள் 5 பேர் மட்டும்தான் இருந்தோம். இல்லை நிறையவே டைப் சீட்டிங்ஸ் ஏரியா வேறு இருந்துச்சு. லைக் 3 to 5, 8 to 10, 12 to 15 மெம்பர்ஸ்னு ஃப்ளோர் சீட்டிங் உட்கார மாதிரி நிறைய சீட்டிங் இருந்துச்சு. அது இல்லாமல் டேபிள் டைனிங் ஏரியாவும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன நேரம் என்னமோ கூட்டமே இல்லை. சரி அதை விடுங்க. நாங்கள் 5 மெம்பர்ஸாக போனதுனால அந்த 3 to 5 ஏரியாஸில் போய் செட்டில் ஆகிட்டோம். இருக்கு. மெனு கார்டை எடுத்து ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா வித்தியாசமாக நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன் மட்டும் இல்லாமல் சீ ஃபுட் மந்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜில் பன்னீர் மந்தியாம். சரி அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ ட்ரை பண்ணிக்கலான்னு நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னவோ 1 சிக்கன் ஃப்ரை மந்தி தான் ஃபார் 4 மெம்பர்ஸ். அப்புறம் ஒரு ஜூசி சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தி வர்றதுக்குள்ளே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக மட்டன் கிளியர் சூப் ஒன்று கொடுத்தாங்க. பார்க்க ஏதோ கஞ்சி தண்ணி மாதிரியாக இருந்தாலும் டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆர்டர் பண்ண மந்தி வந்துச்சு. அதுல பாருங்க 4 ஃப்ரைட் சிக்கன் லீக் பீஸு, மந்தி ரைஸ் மேலே லோட் பண்ணி அது கூட ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிப்ஸ்ன்னு கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கும்போதே பயங்கர மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. அட எச்சி வருதுடா குர்ரா. சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இந்த சிக்கனோட ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. அது கூட ஜூசி சிக்கன் கிரேவியோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்ல சிக்கன் டெண்டராக இருந்துச்சு. டேஸ்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்ற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க கொடுத்த இந்த மேயோ டிப் வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டாக மற்ற இடத்துல கிடைக்காத மாதிரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிடைக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த சிக்கன் லெக் பீஸ் டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ஆஹா சரியான காம்பினேஷன். நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் கேட்டு வாங்கி சாப்பிட்டோன்னா பாருங்களேன். அது இல்லாமல் அவங்க 2 டிப் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து டொமேட்டோ டிப் வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஹைதராபாத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. இன்னொரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது சுடு தண்ணியில் மிளகா பொடி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டிப்பு பிடிக்கல. ஸோ டொமேட்டோ டிப் மட்டும் தான் பிடிச்சிது. அதை தவிர மற்ற எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அவங்க சர்வீஸை பற்றி சொல்லணும்னா என்னதான் இது மந்தி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் பட் புஃபே சிஸ்டம் மாதிரி நம்மளே எழுந்திரிச்சு போய் வெயிட்டர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு வழி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் டெசர்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு அவங்க மெனுல இருந்து நாங்கள் கேட்டது டபுள் க மீட்டா. ஏன்னா ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கும் போது. ஆனால் அது இல்லைன்ட்டாங்க.
சரி வேற என்ன இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டா குலாப் ஜாமுன் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. சரி அதையே கொண்டு வாங்கன்னு சொன்னோம். நம்ம குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்போம் கரெக்டா. ஆனா அவங்க எங்களுக்கு குலாப் ஜாமுனே ஐஸ்கிரீம் மாதிரி தான் கொடுத்தாங்க. அவ்வளவு ஃப்ரோசனா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 4 நாள் முன்னாடி குலாப் ஜாமுன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. ஃபைனலா பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் vlogsலாம் மீட் பண்ணலாம் நம்ம viewers. Until then, signing off from here. This is Mumbai Wala Anna signing off from Chennai. Enjoy eating, be safe and ride safe. Bye மக்களே. For more videos like this, like, share and subscribe. Thank you. Bye-bye.